ஹாய் ஹலோ வெல்கம் நியூ தமிழ் சேனல். இந்த சேனல் நான் பார்க்க போகிறேன்னா பிளாகரை வந்து எப்படி வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீச் டு டெக்ஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிளாகரில் போய் டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா உட்காந்து நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டைப் பண்ணுறது, தமிழ்னா தமிழ் டைப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைப் ஆகிடும். டைப் ஆனதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து பிளாகரில் போட்டுக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சர்ச் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து அதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது பாருங்கள். ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே சர்ச் பாரில் என்டி பிளாகர் அப்படின்னு போடுங்க. என்டி பிளாகர்னு போட்டோன்னு செகண்ட் பார்த்தீங்கன்னா என்டி பிளாகர் பவர்ட் பை நியூ தமிழண்டா அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டுருங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் திரும்ப வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஆப் ட்ரை பண்ணோம், நியூ தமிழ் ஆப் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ தமிழ்னு போட்டு நான் என்னென்ன ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்துக்குமே வந்து தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுவேன். சப்போஸ் வீடியோ பார்க்க இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டெவலப் பண்ணுறதுனால நீங்கள் டேரெக்டாக டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான ஆப் மட்டும் தான் போடுறது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரெடி பண்ணியிருக்க ஆப். இப்போ இதில் வந்து ரெடி பண்ணியிருக்க ஆப்பில் வந்து எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டேன். நியூ தமிழ்ண்டான் இருக்க ஆப் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணல. அது வந்து என்னோடய வெப்சைட், அதாவது இங்கிலீஷ் வெப்சைட், தமிழ் வெப்சைட் ப்ளஸ் பிளாகர், இது மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த ஆப் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ என்டி பிளாகர் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பிளாகர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கீழே டவுன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் வச்சுருப்பேன். அந்த 3 ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து பிளாகரில் வந்து சர்ச் பண்ணுறது, ஒன்று வந்து நீங்கள் பிளாகில் சர்ச் பண்ணுறது, ரெண்டாவது வந்து வாய்ஸ் கமெண்ட், அதாவது வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆப்ஷன். அதாவது வந்துன்னா நீங்கள் பேசினா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு அதுவே வந்து உங்களுக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படியே வந்து டெக்ஸ்ட்டாக வந்து வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் எதுக்கு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுளில் வந்து எதாவது சர்ச் பண்ணி காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஒவ்வொன்று சர்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் டக்குன்னு வந்துனே இருக்கும். இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் டேப் மாதிரி வச்சுங்களேன். இந்த மாதிரி இது நெக்ஸ்ட் வந்து ஹோம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ், ஃபஸ்ட்டு பேஜ் எது வந்துச்சோ அந்த பேஜில் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இதில் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் டேரெக்டாக வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் திரும்ப லாகின் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிளாகர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு பேஜ் வரும் உங்களுக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னர் பாருங்கள், சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மொபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து க்ரோமில் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து பிளாகர் வந்து நான் க்ரோமில் யூஸ் பண்ணுவேன், அது வந்து ஈஸி தான், எனக்கு வந்து இதுக்குன்னு தனியாக வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் க்ரோமில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சப்போஸ் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 4-5 இமெயில் ஐடி வச்சிருப்பீங்க, 4-5 பிளாகர் வெப்சைட் வச்சு ஒவ்வொரு இமெயில் ஐடியும் ஒவ்வொரு பிளாகர் வெப்சைட் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் ஆட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட க்ரோமில் பார்த்தீங்கன்னா வெறும் நியூ தமிழ்ண்டாவோட இது மட்டும் தான் லாகின் பண்ணி வச்சிருப்பேன். வேறு எதுவுமே லாகின் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் நான். என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா நியூ தமிழ்ண்டா அஃபிஷியல் சைட் மட்டும் தான் லாகின் பண்ணியிருப்பேன். வேறு எந்த சைட்டுமே வந்து லாகின் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட மற்ற சைட்ஸும் இருக்குது, அதாவது மற்ற இமெயில் ஐடிஸ் எல்லாம் இருக்குது, இமெயில் ஐடிஸ் பிளாகர்ஸ் நிறைய இருக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நான் லாகினே பண்ண மாட்டேன். அப்படி லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் போய் நான் லாகின் பண்ண தவிர என்னோட க்ரோமில் போய் லாகின் பண்ணேன். க்ரோமில் லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபோனோட சிங்க் ஆகிடும். ஃபோனோட சிங்க் ஆச்சுன்னா அதில் இருக்க டேட்டாஸும் எனக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு மெயில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது சிங்க் பண்ண வேறு நியூ தமிழ்ண்டா மட்டும் தான் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட மொபைலில். இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து செப்பரேட் ஆப்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உங்களோட டிஃபால்ட் மொபைலில் வந்து சிங்க் ஆகாது எதுவுமே. நீங்கள் இதில் போடுற இமெயில் ஐடி எல்லாமே வந்து இந்த ஆப்போட முடிச்சிடுமே தவிர இது வந்து வேறு எந்த ஆப்புக்கும் வந்து சிங்க் ஆகாது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து டேட்டாஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆப்புக்கும் வந்து இது கனெக்ட் இல்லாதனால இதில் வந்து டேட்டாஸ் எடுக்க முடியாது. இதுதான் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் லாகின் அப்படி கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்கள் பிளாகர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிளாகர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிளாகர் லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நீங்கள் நியூ போஸ்ட் இதில் வந்து நீங்கள் நார்மலாக பிளாகர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நியூ போஸ்ட் நீங்கள் வந்து பேஜ் இந்த மாதிரி லேஅவுட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தீம் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து போஸ்ட் போடும்போது நான் வந்து சிம்பிளாக போடுற வழி உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ ஜஸ்ட் என்னோடய போஸ்ட்டில் வந்து டைட்டில் நான் கிரியேட் பண்ணுவேன். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இங்கே மைக் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த மைக் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து என்ன கிளிக் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் இந்த மேலே இருக்க பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த கிளிக் பண்ணுங்கள் மைக் ஐக்கானை. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அது எல்லாமே வந்து இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்துடும், டெக்ஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து இந்த மைக் அந்த ஒர்க் ஆகல. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அதில் வர வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து மைக்கு இப்போதைக்கு ஒர்க் ஆகல. உங்களுக்கு வந்து இப்போ காட்ட போகல. நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து எதுவும் டைப் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து பேசினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டெக்ஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து 50 வேர்ட்ஸ் வரைக்கும், நீங்கள் 50 வேர்ட்ஸ்னு சொல்ல முடியாது, நீங்கள் வந்து ஒரு 100 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ண பேசிடலாம். நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து தப்பாக வரும். நீங்கள் வந்து பொறுமையாக கரெக்டாக வந்து ஒரு வார்த்தையும் வந்து இப்போ நான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் பொறுமையாக பேசினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்துடும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதில் பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு எடுக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எரர் இல்லாமல் நீங்கள் தமிழ் டைப் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் பேசினாலே உங்களுக்கு வந்துடுன்ற போது உங்களுக்கு பெனிஃபிட் தான் இது. ஸோ அதனால் வந்து இதில் மிஸ்டேக்ஸ்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து எல்லாமே ஆட்டோ கரெக்ட் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோ கரெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் சென்டென்ஸ் நீங்கள் பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கரெக்டான சென்டென்ஸாக உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். இப்போ வந்து இதில் எப்படி லாங்குவேஜ் மாற்றுது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள். இதை வந்து இப்போ நான் மைக்கு கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து எனக்கு என்ன ஃபஸ்ட் காட்டுனா, இப்போ நான் தமிழ் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்கேன்னா, எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். இதை வந்து தமிழ்னு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் செட்டிங்கில் தமிழில் மாற்றணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் உங்கள் ஆப் வந்து மெனு யூஸ் பண்ணுறங்க. இப்போ உங்கள் செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இன்புட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த வாய்ஸ் இன்புட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே என்ஹான்ஸ் கூகுள் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் வந்து தமிழ்னு நான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ தமிழ்னு கொடுத்ததால எனக்கு வந்து இப்போ நான் பேசினா எனக்கு இது எல்லாமே நான் தமிழில் பேசினா தமிழ் வந்து அப்படியே எனக்கு டெக்ஸ்ட்டாக வந்துடும். இப்போ நான் இதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணேன்னா இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு டெக்ஸ்ட்டாக வந்துடும். அந்த மாதிரி இது கணக்கு. இப்போ வந்து இதில் போய் நீங்கள் தமிழ் வேணால் தமிழ் வச்சுக்கலாம், இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் வச்சுக்கலாம். இப்போ இங்கிலீஷ் வச்சுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக பேசலாம். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மைக் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கிலீஷ் பண்ணுறோமா அப்படின்னு மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுறதுனால பேசிக்கலாம், இங்கிலீஷில் நீங்கள் பேசிக்கலாம், தமிழும் பேசிக்கலாம். இது வந்து உங்களோட பெனிஃபிட். உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் தங்கிலீஷ் எதனா டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அது ட்ரான்ஸ்லேட்டர் செட் பண்ணலாம். ட்ரான்ஸ்லேட் செட் பண்ணனா ஒரு அப்டேட் விடுறேன். அப்டேட் வந்து நான் யூஸ் பண்ணிங்க. அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு கீழே வந்து ட்ரான்ஸ்லேட் அப்படியே வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுமோ அந்த ட்ரான்ஸ்லேட் வர மாதிரி உங்களுக்கு வந்து நான் செட் பண்ணி தரேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில். இதே மாதிரி வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கும் ஒரு ஆப் போட்டுருக்கேன் பாருங்க. அந்த ஆப்புக்கு இந்த அப்டேட் இல்லை, அப்டேட்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஒன்று போயிடுறேன். அதை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு வேர்ட்பிரஸ் போஸ்ட்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் வச்சிருக்கேன். இந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃப்ரீ அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீ டைப் பண்ணோன்னா சும்மா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். இதில் ஏதாச்சும் எனக்கு வேணும்னா நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி எனக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக வெப்சைட்டில். பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது வந்து அப்படியே காப்பி பண்ணணும்னா நான் ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் காப்பி கேட்கும். நான் அப்படியே செலக்ட் பண்ணி எல்லாமே காப்பி பண்ணி என்னோடய வெப்சைட்டில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் 3 ஆப்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் எது உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இதில் எக்ஸ்ட்ரா எதனாச்சும் உங்களுக்கு எதனா ஃபீச்சர்ஸ் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு பண்ணித்தரேன். உங்களுக்கு இது வந்து சிம்பிள் லேஅவுட்டாக இருக்கணும், பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி லேஅவுட் வச்சிருக்கேன். இல்லை வந்து சைட் மெனு வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சிருப்பேன். பட் பெருசாக வச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் மெனு பட்டன் அழுத்தி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுதான் எல்லாமே பாட்டம்லேயே வச்சுட்டு ஒரே சிங்கிள் டேப்பில் உங்களுக்கு வர மாதிரி எல்லாமே அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து NTWPress அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்க மாதிரி அந்த ஆப்லேயும் போய் பாருங்கள். அந்த ஆப்பில் வந்து இப்போதைக்கு அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ அது நார்மலாக அது செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப் வந்து உங்களுக்கு அதிலே வந்து உங்களுக்கு வாய்ஸ் சர்ச், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்,
ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச், ரெண்டுமே ஆட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப் ஒன்று விடுறேன். அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடிஞ்சா, உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிச்சா அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நல்லா நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சா என்டி ஃபீட்பேக் ஆப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ஒரு வீடியோ போடுறேன்.